Hi, welcome to the squad. This is Kodaivo. And in the episode of the Computer Network series, நம்ம flow control பத்தி பார்க்க போறோம். ஸோ இந்த ஃப்ளோ கண்ட்ரோல் அப்படிங்கிறது ஓவர் ஃப்ளோவை ப்ரிவென்ட் பண்ணுறதுக்காக, அதாவது சென்டர்ல இருந்து ரிசீவருக்கு நம்ம டேட்டாவை டிரான்ஸ்மிட் பண்ணுறப்ப ரிசீவரோட பஃபர், அதாவது ரிசீவரோட ஒரு நேரத்தில் எவ்வளோ வாங்க முடியும் அப்படிங்கிற டேட்டாவை தாண்டி அதிகமாக நம்ம டேட்டா அனுப்பிட்டோம் அப்படின்னா அங்கே டேட்டா ஓவர் ஃப்ளோ ஆகுது, அந்த டேட்டா வந்து லாஸ் ஆகுது. ஸோ அதை கண்ட்ரோல் பண்ணுறதுக்கு தான் இந்த ஃப்ளோ கண்ட்ரோல் அப்படிங்கிற கான்செப்ட் இருக்குது. ஓகே, ஃப்ளோ கண்ட்ரோல் எதுக்காக தேவை அப்படிங்கிறத பார்க்கலாம். ஸோ ஃப்ளோ கண்ட்ரோல் எதுக்காக தேவைன்னா சென்டர் அதிகமாக வேகமாக அனுப்பிடலாம், ஸோ அதை தடுக்கணும். ரிசீவரோட பஃபர், ஸோ ரிசீவருக்கு வந்து வாங்குறத வந்து ப்ராசஸ் பண்ணுறதுக்கு முன்னாடி ஒரு பஃபரில் ஸ்டோர் பண்ணுவோம். ஸோ அந்த பஃபர் வந்து ஃபுல் ஆகக்கூடாது. அதுக்கப்புறம் ஃப்ரேம் வந்து ட்ராப் ஆகக்கூடாது. ஸோ பஃபர் ஓவர் ஃப்ளோ ஆயிடுச்சுங்கிறதுனால அந்த ஃப்ரேம் லூஸ் ஆயிடுச்சுன்னா அந்த ஃப்ரேம் ட்ராப்னு சொல்லுவோம் இல்லையா. ஸோ அந்த ஃப்ரேம் வந்து ட்ராப் ஆகக்கூடாது, ரீட்ரான்ஸ்மிஷனை அதிகப்படுத்தக்கூடாது. ஓகே, ஸோ இந்த ஃப்ரேம் வந்து ட்ராப் ஆயிடுச்சு அப்படின்னா திரும்ப அந்த ஃப்ரேமை ரீட்ரான்ஸ்மிட் பண்ணணும் இல்லையா. ஸோ அதை வந்து நம்ம தடுக்கிறோம். அதுக்கப்புறம் நெட்வொர்க் எஃபிஷியன்சியை வந்து இன்க்ரீஸ் பண்ணுறதுக்காக. ஸோ எதுக்காக அப்படின்னா ரீட்ரான்ஸ்மிஷன் அதிகமாகுது அப்படின்னா அந்த நெட்வொர்க் எஃபிஷியண்ட்டாக இல்லைன்னு அர்த்தம். ஏன்னா அனுப்புனதே திரும்ப திரும்ப அனுப்பிக்கிட்டு இருக்கோம்ல. ஸோ இது எல்லாமே வந்து எதனால ஃப்ளோ கண்ட்ரோல் தேவை அப்படிங்கிறத நம்ம சொல்கிறோம். ஃப்ளோ கண்ட்ரோல் இருக்கிறதுனால இதெல்லாம் நம்மளுக்கு பெனிஃபிட்ஸாக கிடைக்குது அப்படின்னு சொல்லலாம். ஓகே, ஸோ இதோட கோல் என்னன்னா சென்டரோட டிரான்ஸ்மிஷன் ஸ்பீடை ரிசீவரோட ரிசீவிங் கெப்பாசிட்டியோட மேட்ச் பண்ணுறது தான் வந்து இந்த ஃப்ளோ கண்ட்ரோலோட கோல். சரி, கீ ரீசன்ஸ் நம்ம ஆல்ரெடி பார்த்த பாயிண்ட்ஸ் தான் வந்து ரிப்பீட் ஆக போகுது. ரிசீவருக்கு லிமிட்டட் ப்ராசஸிங் ஸ்பீடு இருக்குங்கிற பட்சத்தில் சென்டர் வந்து அதுக்கு தகுந்த மாதிரியான ஸ்பீடில் கொடுக்கணும். ரிசீவரோட மெமரி பஃபர் கம்மியாக இருக்குங்கிற பட்சத்தில் ஸோ அதையும் வந்து அக்கௌண்ட் பண்ணுற மாதிரி இருக்கணும். பஃபர் ஓவர் ஃப்ளோவை தடுக்குது, ஃப்ரேம் லாஸை தடுக்குது, அண்ட் ரிலேபிள் கம்யூனிகேஷன். ஃப்ரேம்ஸ் ட்ராப் ஆகாமல் கரெக்டாக போகுதுனாலே அது ரிலேபிள் கம்யூனிகேஷன் தான். இதெல்லாம் ரீசன்ஸ் வி நீட் திஸ் ஃப்ளோ கண்ட்ரோல். மெயினாக அந்த ஃப்ளோ கண்ட்ரோல் டெக்னிக்ஸ்ன்னு பார்த்தீங்கன்னா 2 இருக்குது. ஒன்று வந்து ஸ்டாப் அண்ட் வெயிட், இன்னொன்று வந்து ஸ்லைடிங் விண்டோ டெக்னிக். இது 2 என்ன அப்படிங்கிறத இந்த வீடியோவில் தெளிவாக பார்த்துடலாம். ஓகே, ஃபர்ஸ்ட் இந்த ஸ்டாப் அண்ட் வெயிட் ப்ரோட்டோகால்னா என்ன, ஒரு ஸ்டாப் அண்ட் வெயிட் அப்படிங்கிற ஃப்ளோ கண்ட்ரோல் டெக்னிக் வந்து என்னது அப்படின்னு சொல்லிட்டு பார்க்கலாம். ஸோ ஒரு டேட்டா ஃப்ரேம் எடுக்கும். அந்த டேட்டா ஃப்ரேம் இங்கே அந்த ஒர்க்கிங்னு போட்டிருக்கேன் பாருங்களேன். இட் சென்ஸ் ஃப்ரேம். இப்போ ஏபின்னு சொல்லிட்டு 2 கம்ப்யூட்டர் இருக்கு. ஏ வந்து ஒரு ஃப்ரேம் சென்ட் பண்ணுது. பி என்ன பண்ணும், பதிலுக்கு எனக்கு அந்த ஃப்ரேம் கிடைச்சிருச்சு, அடுத்த ஃப்ரேம் அனுப்பு அப்படின்னு சொல்லிட்டு ஒரு அக்னாலஜ்மெண்ட் அனுப்பும். இந்த ஏசிகேன்னு போட்டிருக்கல, இட் மீன்ஸ் அக்னாலஜ்மெண்ட் அனுப்பும். அந்த அக்னாலஜ்மெண்ட் ரிசீவ் ஆனதுக்கப்புறம் அடுத்த ஃப்ரேமை அனுப்ப போகுது. ஸோ இதே மாதிரி திரும்ப 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 நடக்கும். இதுதான் வந்து ஸ்டாப் அண்ட் வெயிட் ப்ரோட்டோகால். ஒரு ஃப்ரேமை அனுப்பிட்டு ஸ்டாப் அண்ட் வெயிட் வந்து இது பண்ணும். ஓகே, இட் ஸ்டாப்ஸ் சென்டிங் த ஃப்ரேம் அண்ட் இட் வெயிட்ஸ் ஃபார் த அக்னாலஜ்மெண்ட். அக்னாலஜ்மெண்ட் வந்ததுக்கப்புறம் இட் கேன் ரெஸ்யூம் சென்டிங் த நெக்ஸ்ட் ஃப்ரேம். ஓகே, சப்போஸ் டைம் அவுட் ஆயிடுச்சு, அந்த அக்னாலஜ்மெண்ட் வரவே இல்லை அப்படின்னா அதே ஃப்ரேமை திரும்ப அனுப்பும். மீனிங் இந்த ஃப்ரேம் வந்து அவங்கள போய் ரீச் ஆகலை அப்படிங்கிற ஐடியாவில் அதே ஃப்ரேமை திரும்ப அனுப்பும். ஓகே, இதில் என்ன நடக்குது அப்படின்னா ஒரு நேரத்தில் ஒரு ஃப்ரேம் மட்டும்தான் டிரான்சிட்ல இருக்கும். ஸோ அந்த நெட்வொர்க்கில் நீங்கள் சென்ட் பண்ணுறீங்கன்னா ஒரு நேரத்தில் ஒரு ஃப்ரேம் மட்டும்தான் சென்ட் ஆகும். அது ரிசீவ் ஆயிடுச்சு அப்படின்னு சொல்லிட்டு அக்னாலஜ்மெண்ட் வந்ததுக்கப்புறம் தான் அடுத்த ஃப்ரேம் வந்து சென்ட் ஆகும். இதுதான் வந்து ஸ்டாப் அண்ட் வெயிட் ப்ரோட்டோகால். இதை டெமான்ஸ்ட்ரேட் பண்ணுறதுக்காக இந்த இமேஜ் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு கூட கொஞ்சம் கிளியராக புரியும். வி ஹாவ் ஆர் சென்டர், வி ஹாவ் ஆர் ரிசீவர். சென்டர் வந்து டிரான்ஸ்மிட் பண்ணுறாங்க, ஃப்ரேம் 0வை டிரான்ஸ்மிட் பண்ணுறாங்க. இட் இஸ் டேக்கிங் அ டைம் அண்ட் இட் ரீச்சஸ் த ரிசீவர். ரிசீவருக்கு வந்து இந்த ஃப்ரேம் 0 வந்து ரிசீவ் ஆயிடுச்சு. ஆனதுக்கப்புறம் அக்னாலஜ்மெண்ட் 1 வந்து சென்ட் பண்ணுறாங்க, ஏசிகே 1. எதனால 1 அப்படின்னா அடுத்து நீ எனக்கு சென்ட் பண்ண வேண்டிய ஃப்ரேமோட நம்பர் வந்து 1 அப்படின்னு சொல்ற மாதிரி அர்த்தம். ஸோ ஏசிகே 1 போகுது. போனதுக்கப்புறம் ஃப்ரேம் 1 வந்து சென்ட் ஆகுது ஃப்ரம் த சென்டர் டு த ரிசீவர். ஸோ பேசிக்லி இதில் நீங்கள் ஞாபகம் வச்சுக்க வேண்டியது ஒரு ஃப்ரேம் சென்ட் ஆகும், அக்னாலஜ்மெண்ட் வரும், அதுக்கப்புறம் அடுத்த ஃப்ரேம் சென்ட் ஆகும். ஓகே, ஸோ திஸ் இஸ் ஸ்டாப் அண்ட் வெயிட் ப்ரோட்டோகால். இந்த டயக்ராம் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு கூட கொஞ்சம் கிளியராக புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். இதில் இந்த அக்னாலஜ்மெண்ட் லாஸ் செனாரியோஸ் என்ன அப்படிங்கிறது தான் வந்து டிஸ்கஸ் பண்ண போகிறோம். ஸோ இப்போ நம்ம இந்த ஃப்ரேமை சென்ட் பண்ணுறோம், அக்னாலஜ்மெண்ட் வருது, அடுத்த ஃப்ரேம் சென்ட் பண்ணுறோம். திஸ் இஸ் த பர்ஃபெக்ட் செனாரியோ. பட் இதில் ஆப்வியஸ்லி பிரச்சனைகள் வரும். எங்களான்னா முதல்ல ஃப்ரேம் வந்து லூஸ் ஆகலாம். ஸோ ஃப்ரேம் லாஸ்ட்னா என்ன அர்த்தம், சென்டர்லேருந்து ரிசீவருக்கு போகிறப்பவே ஃப்ரேம் வந்து தொலைஞ்சு போயிடுது. ஓகே, ஸோ அதனால் அந்த ஃப்ரேம் வந்து ரிசீவரை ரீச் பண்ணவே இல்லை, அதனால் திரும்ப அக்னாலஜ்மெண்ட் வராது. செகண்ட் வந்து அக்னாலஜ்மெண்ட் ட்ரஸ்ட். ஃப்ரேம் வந்து ரீச் ஆயிடுச்சு ரிசீவரை, ஆனால் ரிசீவர் திரும்ப அனுப்புன அந்த அக்னாலஜ்மெண்ட் வந்து சென்டரை ரீச் பண்ணல அப்படின்னா அதை இந்த அக்னாலஜ்மெண்ட் லாஸ் அப்படின்னு சொல்கிறோம்.
அதுக்கடுத்து டிலேட் அக்னாலஜ்மெண்ட் அனுப்புறதுக்கு கொஞ்சம் லேட் ஆயிடுச்சு அப்படின்னா சென்டர் வந்து டைம் அவுட் ஆயிடுச்சு, இவ்வளோ நேரம் நான் வெயிட் பண்ணிட்டேன், அக்னாலஜ்மெண்ட் வரவே இல்லை, அவனை போய் சேரல போல அப்படின்னு சொல்லிட்டு இந்த 3 கேசஸ்லையுமே வந்து ரீட்ரான்ஸ்மிஷனில் தான் வந்து ட்ரிகர் பண்ணும். ஓகே, திரும்ப அதே ஃப்ரேமை சென்ட் பண்ணிவிடும். ஸோ இதுதான் வந்து அக்னாலஜ்மெண்ட் லாஸ். அது இந்த இமேஜில் பார்த்தீங்கன்னா இன்னும் கொஞ்சம் உங்களுக்கு கிளியராக புரியும். ஸோ இங்கே ஃபஸ்ட்டு வந்து ஃப்ரேமே போய் ரீச் ஆகலை. ஓகே, ஃப்ரேம் ரீச் ஆகலைங்கிறதுனால அக்னாலஜ்மெண்ட்டே வந்து சென்டே ஆக போகிறதில்ல, பிகாஸ் ஃப்ரேம் இஸ் லாஸ்ட். செகண்ட் இதில் ஃப்ரேம் போய் ரீச் ஆகிடுச்சு, அக்னாலஜ்மெண்ட் சென்ட் ஆகுது, பட் அக்னாலஜ்மெண்ட் லாஸ் ஆகிடுது. அதுக்கப்புறம் ஃப்ரேம் ரீச் ஆகிடுச்சு, அக்னாலஜ்மெண்ட்டும் சென்ட் ஆகுது, பட் அக்னாலஜ்மெண்ட் வந்து ரொம்ப ஸ்லோவாக சென்ட் ஆகுறதுனால இங்கே டைம் அவுட் ஆகிடும். டைம் அவுட் ஆகுறதுனால திரும்ப ஃப்ரேம் 1 நமக்குது. இந்த 3 சினாரியிலுமே ரீட்ரான்ஸ்மிஷன் தான் நடக்குது. ரீட்ரான்ஸ்மிஷனில் திரும்ப ஃப்ரேம் 1 சென்ட் பண்ணுறோம். ஏன்னா மொதல் ஃப்ரேம் போய் ரீச் ஆகலை அப்படிங்கிற ஐடியாவில் ஃப்ரேம் 1 திரும்ப சென்ட் பண்ணுறோம் சென்டர்லேருந்து ரிசீவருக்கு. ஓகே, ஸோ இதுதான் வந்து எரர் சினாரியோ. ஸ்டாப் அண்ட் வெயிட்டில் இந்த எரர்ஸ்லாம் வந்து வரும். ஓகே, அட்வான்டேஜஸ் அண்ட் டிஸ்அட்வான்டேஜஸ் ஆஃப் ஸ்டாப் அண்ட் வெயிட் வந்து பார்க்கலாம். ஸோ இதோட அட்வான்டேஜ் என்ன? சிம்பிள் இம்ப்ளிமெண்டேஷன். இந்த கான்செப்ட் ரொம்ப சிம்பிளான கான்செப்ட், ஈஸியாக இம்ப்ளிமெண்ட் பண்ணிடலாம். எரர் டிடெக்ஷனும் வந்து ரொம்ப ஈஸி, பிகாஸ் அந்த ஃப்ரேம் வருச்சு அப்படின்னா மட்டும்தான் நம்ம அடுத்த ஃப்ரேமே போகிறோம். ஓகே, ரிலையபிள் கம்யூனிகேஷன். எரர் இல்லைனாலே இது ரிலையபிள் ஆகிடும். டிஸ்அட்வான்டேஜஸ் என்னன்னு பார்த்தீங்கன்னா, ஒரு நேரத்தில் ஒரு ஃப்ரேம் தான் வந்து நம்ம டிரான்ஸ்மிட் பண்ணுறோம். அண்ட் சென்டர் வந்து அந்த அக்னாலஜ்மெண்ட் வர்ற வரைக்கும் ஐடியலாக வெயிட் பண்ணிக்கிட்டே இருக்க போகிறாங்க. ஓகே, அதுக்கப்புறம் பேண்ட் வித்தை நம்ம ஃபுல்லாக யூட்டிலைஸ் பண்ணல, பிகாஸ் ஒரு நேரத்தில் ஒரு ஃப்ரேம் தான் யூஸ் பண்ணுறோம். அண்ட் லோ த்ரூபுட், ஏன்னா அக்னாலஜ்மெண்ட்காகன்னு வெயிட் பண்ணுறோம். ஸோ தேவையில்லாத நெட்வொர்க் டிராஃபிக் தான் வந்து இருக்குது, அதனால லோ த்ரூபுட்டும் இருக்குது. ஓகே, ஸோ இதுதான் வந்து அட்வான்டேஜஸ் அண்ட் டிஸ்அட்வான்டேஜ் ஆஃப் வெயிட் அண்ட் ஸ்டாப் டெக்னிக். இந்த வெயிட் அண்ட் ஸ்டாப்லேயே ஒரு அடிஷ்னலாக ஒரு வேரியேஷன் மாதிரி பிகி பேங்கிங் அப்படின்னு சொல்லுவாங்க. பிகி பேங்க் அப்படின்னா என்னன்னா, உண்டியல்னு சொல்லுவோம்ல நம்ம. அதாவது வெஸ்டர்ன் கல்ச்சரில் பன்னி ஷேப்பில் உண்டியல் வச்சுருப்பாங்க, பிக் ஷேப்பில் பிகி, அதாவது குட்டி பன்னி மாதிரி உண்டியல் வச்சுருப்பாங்க. அதுக்குள்ளே காசு போட்டு அதை உடச்சி எடுப்பாங்க. ஸோ அதனால் பிகி பேங்க் அப்படிங்கிறது தானே அந்த பேர் வந்துச்சு. ஐ டோன்ட் நோ வை ஐம் டெல்லிங் திஸ் ஸ்டோரி, பட் ஃபைன். ஸோ அந்த பிகி பேங்கிங் அப்படிங்கிற கான்செப்ட் வந்து வெயிட் அண்ட் ஸ்டாப்பில் இருக்கிற ஒரு வேரியேஷன். என்ன அப்படின்னா, அந்த டேட்டா ஃப்ரேம் சென்ட் பண்ணுறப்ப அக்னாலஜ்மெண்ட்டும் சேர்ந்து ஒரே டிரான்ஸ்மிஷனாக சென்ட் ஆகும். ஸோ இது வந்து கொஞ்சம் குழப்பமாக இருக்கும். ஐ எக்ஸ்பிளைன் வாட் இட் இஸ். ஓகே, அக்னாலஜ்மெண்ட்டை தனியாக அனுப்புறதுக்கு பதிலாக அதை டேட்டாவோட சேர்த்து அனுப்புறது தான் பிகி பேங்கிங். இதனால என்ன அட்வான்டேஜ்னா, ரெடியூசஸ் த நம்பர் ஆஃப் ஃப்ரேம்ஸ். அக்னாலஜ்மெண்ட்டை அனுப்பிட்டு அதுக்கப்புறம் திரும்ப ஃப்ரேம் அனுப்புறதுக்கு பதிலாக அது ரெண்டுத்தையும் சேர்த்து அனுப்புறதுனால நம்மளுக்கு நம்பர் ஆஃப் ஃப்ரேம்ஸ் குறையுது, அதனால பேண்ட் வித்தும் சேவ் ஆகுது. அண்ட் சேனல் யூட்டிலைசேஷன், அகெயின் இது ஆல் கம்ஸ் டவுன் டு பிகாஸ் வி ஆர் பண்டிலிங் திங்ஸ் டுகெதர். இந்த விஷயங்கள் எல்லாமே வந்து நடக்குது. பட் எப்படி பண்டில் பண்ணுறோங்கிறது தான் முக்கியம். ஓகே, இதில் தான் நிறைய பேர் வந்து குழப்பிடுவாங்க. சென்டர் வந்து ரிசீவருக்கு அனுப்புகிறாங்க, அதாவது ஸ்டேஷன் ஏலேருந்து ஸ்டேஷன் பிக்கு போகுது, அங்கே டேட்டா ஃப்ரேம் மட்டும்தான் போகுது. ஓகே, பிகாஸ் சென்டர் ஏ வந்து எந்த அக்னாலஜ்மெண்ட்டும் அனுப்ப தேவையில்லை. பட் சென்டர் பி வந்து அக்னாலஜ்மெண்ட் அனுப்பணும்ல, எனக்கு இது வந்துடுச்சுன்னு சொல்லி அக்னாலஜ்மெண்ட் அனுப்பணும்ல, அதை அனுப்புகிறப்ப டேட்டாவோட சேர்ந்து அனுப்புகிறாங்க. ஸோ இங்கே லெஃப்டில் இருக்கிறது பிகி பேங்கிங் இல்லாமல், வித்தவுட் பிகி பேங்கிங் நார்மலாக ஸ்டாப் அண்ட் வெயிட். டேட்டா ஃப்ரேம் வருது, அக்னாலஜ்மெண்ட் போகுது, டேட்டா ஃப்ரேம் வருது, அக்னாலஜ்மெண்ட் போகுது, டேட்டா ஃப்ரேம் வருது, இப்படியே சென்ட் ஆகிட்டு இருக்கும். பட் இங்கே என்ன நடக்குது அப்படின்னா, டேட்டா ஃப்ரேம் வருது, திரும்ப அக்னாலஜ்மெண்ட் போகிறப்ப அதோட சேர்ந்து டேட்டா ஃப்ரேமும் போகுது. எதுக்கு இது வருது அப்படின்னா, இது சர்டன் சிச்சுவேஷன்ஸில் மட்டும்தான் வரும். எந்த இடத்துலனா, ஸ்டேஷன் பியும் ஸ்டேஷன் ஏக்கு ஏதோ டேட்டாவை சென்ட் பண்ண வேண்டிய சூழ்நிலை இருந்தால் மட்டும். இப்போ இவ்வளோ நேரம் நம்ம பார்த்தது ஏலேருந்து பிக்கு டேட்டா போகுதுங்கிறத மட்டும் பார்த்துருக்கோம். சப்போஸ் பியும் ஏக்கு ஏதோ டேட்டாவை சென்ட் பண்ணுது அப்படிங்கிற சூழ்நிலை இருந்துச்சு அப்படின்னா, அது டேட்டாவையும் அக்னாலஜ்மெண்ட்டையும் சேர்த்து அனுப்பும். ஓகேவா? இப்போ லெட்டஸே ஒரு எக்ஸாம்பிளுக்கு சொல்கிறேன், டோன்ட் கோட் மீ ஆன் திஸ், டோன்ட் யூஸ் திஸ் எக்ஸாம்பிள், பட் ஒரு அண்டர்ஸ்டாண்டிங்காக சொல்கிறேன். இப்போ லெட்டஸே நானும் இன்னொருத்தவங்களும் வந்து வாட்ஸ்அப்பில் சேட் பண்ணுறோன்னு வச்சுக்கோங்க. நான் வாட்ஸ்அப்பில் ஒரு மெசேஜ் அனுப்புகிறேன், அவங்களும் ஒரு அதே இதில் மெசேஜ் அனுப்புகிறாங்க. இப்போ நான் போகிற மெசேஜ் ரிசீவ் ஆகிடுச்சுன்னு சொல்லிட்டு எனக்கு ஒரு அக்னாலஜ்மெண்ட் வரணும். அந்த அக்னாலஜ்மெண்ட்டும் அவங்க சென்ட் பண்ணுற மெசேஜும் சேர்ந்து எனக்கு வரும். ஓகேவா? அந்த மெசேஜும் நீங்கள் அனுப்புன மெசேஜ் போயிடுச்சு, அவங்க உங்களுக்கு கொடுத்த மெசேஜ் இது அப்படின்னு சொல்லிட்டு அக்னாலஜ்மெண்ட் அண்ட் டேட்டா சேர்ந்து வரும். அதுதான் வந்து இந்த பிகி பேங்கிங் அப்படிங்கிற கான்செப்ட். ஓகே, ஜஸ்ட் அண்டர்ஸ்டாண்ட் திஸ் கான்செப்ட். திஸ் ஒர்க்ஸ் ஒன்லி வென் station B has some data to send. So what if station B doesn't have any data to send? அதை அனுப்புறதுக்கு பியில் எந்த டேட்டாவும் இல்லை.
பி எந்த டேட்டாவும் இல்லை அப்படிங்கிறதுக்காக அது வெயிட் பண்ணிக்கிட்டே இருக்காது, டேட்டா வரணும் சென்ட் பண்ணுறதுக்காகன்னு சொல்லிட்டு வெயிட் பண்ணிகிட்டே இருக்காது. ஏன்னா ஏ வந்து ஒரு அக்னாலஜ்மெண்ட் எதிர்பார்க்குது, அக்னாலஜ்மெண்ட் வந்தால் தான் அடுத்து இது பண்ணும். ஸோ டேட்டா பீட்டை இருந்துச்சு அப்படின்னா டேட்டாவையும் அக்னாலஜ்மெண்ட்டையும் சேர்ந்து அனுப்ப போகுது. சப்போஸ் டேட்டா பீட்டை இல்லை அப்படின்னா அக்னாலஜ்மெண்ட்டை மட்டும் திரும்ப அனுப்ப போகுது. ஓகே, ஸோ அதனால இந்த பிக்கி பேங்கிங்கிறது இஸ் அன் ஆப்ஷனல் சினாரியோ இன் ஸ்டாப் அண்ட் வெயிட். இட் இஸ் நாட் அ மேண்டேட்டரி சினாரியோ. ஓகே, இந்த டெஃபினிஷன் வந்து டெக்ஸ்ட் புக் டெஃபினிஷன். ஐ ஜஸ்ட் வாண்ட் டு ரீட் திஸ், மைண்டில் ஏற்றிக்கோங்க, பிகாஸ் இதெல்லாம் வந்து எக்ஸாம்ஸில் கேட்டிருக்காங்க. பிக்கி பேங்கிங் இஸ் யூஸ்ட் இன் ஃபுல் டியூப்ளெக்ஸ் கம்யூனிகேஷன். ஃபுல் டியூப்ளெக்ஸ்னா என்ன? 2 வேலையும் கம்யூனிகேஷன் இருக்கும் அப்படின்னு அர்த்தம். டேட்டா போகும், டேட்டா ரிசீவும் ஆகும். ஸோ ஃபுல் டியூப்ளெக்ஸ் கம்யூனிகேஷன் when both stations have data to exchange. 2 ஸ்டேஷன்லையுமே டேட்டா இருக்கணும். பிலையும் ஏக்கு அனுப்புறதுக்கு டேட்டா இருக்கணும். If the receiver has no data to send before the acknowledgement timer expires, பியில் இருந்து ஏக்கு அனுப்புறதுக்கு எந்த டேட்டாவும் இல்லை அப்படின்னா it sends a separate acknowledgement frame. அக்னாலஜ்மெண்ட் மட்டும் வந்து சென்ட் ஆக போகுது. ஓகே, ஸோ திஸ் இஸ் பிக்கி பேங்கிங். இது ஒரு முக்கியமான கான்செப்ட், ஞாபகம் வச்சுக்கோங்க. ஸோ இப்போ லிமிட்டேஷன்ஸ் ஆஃப் ஸ்டாப் அண்ட் வெயிட் என்ன அப்படின்னா, இது ஆக்சுவலி நம்ம ஆல்ரெடி பார்த்தது தான். ஐ திங்க் நான் பை மிஸ்டேக் இதை ரிப்பீட் பண்ணிட்டேன். அட்வான்டேஜ் அண்ட் டிஸ்அட்வான்டேஜஸ்லேயே வந்து லிமிட்டேஷன்ஸும் பார்த்துட்டோம். ஓகே, ஸோ இட்ஸ் த சேம் திங். 4 ஃப்ரேம் தான் அனுப்ப முடியும். சென்டர் வந்து அனுப்பிட்டு வெயிட் பண்ணுவாங்க. அந்த கம்யூனிகேஷன் சேனல் ஐடியலாக இருக்கும், புவர் பேண்ட்வித் யூட்டிலைசேஷன்ஸ். ஓகே, இதெல்லாம் தான் லிமிட்டேஷன். இந்த லிமிட்டேஷன் எல்லாத்தையும் சால்வ் பண்ணுறதுக்காக அடுத்து கொண்டு வந்த டெக்னிக் தான் வந்து ஸ்லைடிங் விண்டோ டெக்னிக். ஸோ இந்த ஸ்லைடிங் விண்டோ டெக்னிக்கில் என்ன பண்ணுறோன்னா, மல்டிபிள் ஃப்ரேம்ஸை ஒரே நேரத்தில் டிரான்ஸ்மிட் பண்ணுறோம். ஸோ இந்த ஸ்டாப் அண்ட் வெயிட்டில் இருக்கிற பெரிய மைனஸாக நம்ம சொல்கிறது, ஒரு நேரத்தில் ஒரு ஃப்ரேம் தான் வந்து டிரான்ஸ்மிட் பண்ணுறோம், அதனால யூட்டிலைசேஷன் ஒழுங்காக இல்லைன்னு சொன்னோம் இல்லையா. இந்த ஸ்லைடிங் விண்டோ டெக்னிக்கில் மல்டிபிள் ஃப்ரேம்ஸை வந்து நம்ம டிரான்ஸ்மிட் பண்ணுறோம். சப்போஸ் நீங்கள் டேட்டா ஸ்ட்ரக்சர் அல்காரிதம்ஸ் படிக்கிறீங்க, ப்ராப்ளம் சால்விங் படிக்கிறீங்க அப்படின்னா இந்த ஸ்லைடிங் விண்டோ டெக்னிக் வந்து நம்ம வேறு இடங்கள்லையும் யூஸ் பண்ணுவோம். அரே பேஸ்ட் கொஸ்டின்ஸ்லையும் வந்து நம்ம யூஸ் பண்ணியிருப்போம். இஃப் யூ ஆர் அவேர் ஆஃப் தட் கமெண்ட் பண்ணுங்கள். ஓகே, நான் ஆக்சுவலி ஒரு டிஎஸ்ஏ ஒர்க் ஷாப் பிளான் பண்ணுறேன். பட் இந்த வீடியோ வர்றதுக்கு முன்னாடி அது வருமா, இல்லை அது வர்றதுக்கு முன்னாடி இந்த வீடியோ வருமா, நீங்கள் எப்போ பார்ப்பீங்கிறதெல்லாம் எனக்கு தெரியல. ஸோ யா, ஐ டோன்ட் நோ அபவுட் தட். பட் ஒர்க் ஷாப்பில் நான் ஸ்லைடிங் விண்டோ கவர் பண்ணுறேன். வி மைட் ஆல்சோ ஹேவ் சம் வீடியோஸ் ஆன் தட் ஆல்ரெடி. சரி, ஸோ ஸ்லைடிங் விண்டோ அலோஸ் மல்டிபிள் ஃப்ரேம்ஸ் டு பி டிரான்ஸ்மிட்டட் பிஃபோர் ரிசீவிங் த அக்னாலஜ்மெண்ட். அதாவது அக்னாலஜ்மெண்ட் வர்றதுக்கு முன்னாடியே, வரணும்னு வெயிட் பண்ணாமே மல்டிபிள் ஃப்ரேம்ஸை வந்து இது டிரான்ஸ்மிட் பண்ணுது. ஓகே, ஸோ இதோட மெயின் ஃபீச்சர்ஸ் என்னென்னு பார்த்தீங்கன்னா, மல்டிபிள் ஃப்ரேம்ஸ் இன் டிரான்சிட். ஸ்டாப் அண்ட் வெயிட்டில் ஒரு ஃப்ரேம் தான் ஒரு நேரத்தில் போகும். ஸ்லைடிங் விண்டோவில் அப்படி கிடையாது, மல்டிபிள் ஃப்ரேம்ஸ் போகும். இதன் மூலமாக வி ஹாவ் பெட்டர் பேண்ட்வித் யூட்டிலைசேஷன், பிகாஸ் நிறைய ஃப்ரேம்ஸை ஒரே நேரத்தில் அனுப்புறதுக்கான கெப்பாசிட்டி இருக்கும். அப்படி இருக்கிற பட்சத்தில் அதுதான் பண்ணுறது பெட்டர். ஸோ ஆப்வியஸ்லி இட் இன்க்ரீசஸ் ஹை த்ரூபுட் அண்ட் எஃபிஷியன்ட் கம்யூனிகேஷன், பிகாஸ் ஆப்வியஸ்லி லைக் இந்த ஒரே பாயிண்ட் சுற்றி தான் நம்ம கோலம் போட்டுட்ருக்கோம். ஓகே, ஒன் அக்னாலஜ்மெண்ட் கேன் அக்னாலஜ் மல்டிபிள் ஃப்ரேம்ஸ். ஸோ ஒரு ஏசிக்கே ஒரு அக்னாலஜ்மெண்ட் போதும் மல்டிபிள் ஃப்ரேம்ஸை அக்னாலஜ் பண்ணுறதுக்கு. சரியா, ஐ ஹாவ் அ டயக்ராம் ஃபார் திஸ் விச் வில் மேக் யூ அண்டர்ஸ்டாண்ட் திஸ் கிளியர்லி. பட் அதுக்கு முன்னாடி இந்த கான்செப்ட்ஸ்லாம் படிச்சுட்டு போயிடும். ஓகே, ஸோ விண்டோ அண்ட் சீக்வன்ஸ் நம்பர்ஸ் அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ விண்டோ கான்செப்ட்னா என்னென்னா, சென்டர்கிட்ட ஒரு விண்டோ இருக்கும், ரிசீவர்கிட்ட ஒரு விண்டோ இருக்கும். இந்த விண்டோவில் இருக்கிற ஃப்ரேம்ஸ், இந்த டேட்டாவை மட்டும் தான் வந்து நம்ம சென்ட் பண்ணுறோம். அதெல்லாம் சென்ட் பண்ணி முடிச்சுட்டு அக்னாலஜ்மெண்ட் வந்ததுக்கப்புறம் அந்த விண்டோவை அப்படியே நவட்டிப்போம். ஓகே, ஸோ இதுதான் இந்த ஸ்லைடிங் விண்டோ அப்படிங்கிற கான்செப்ட். ஸோ இப்போ வந்து இந்த ஃப்ரேம்ஸ் ஆர் நம்பர்டு மாடுலோ என்ன அப்படின்னு சொல்லுவாங்க. அது என்ன அப்படின்னா, உங்கள் விண்டோவோட சைஸ் என்னவோ அதில் இருந்து மாடுலோ என் போட்டுட்டு அந்த சைஸில் நம்ம ஃப்ரேம்ஸ் எடுத்துப்போம். ஓகே, டோன்ட் கன்ஃபியூஸ் டூ மச் அபவுட் திஸ். இந்த டயக்ராம் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு புரிஞ்சிடும். ஐ கம் டு த டயக்ராம். ஓகேவா, அக்னாலஜ்மெண்ட் வந்து ஸ்லைடிங் விண்டோவில் எப்படி இருக்குன்னா, இந்த எக்ஸாம்பிள் மட்டும் பாருங்கள். வில் மூவ் டு த டயக்ராம். ஒரு சிங்கிள் அக்னாலஜ்மெண்ட் மல்டிபிள் ஃப்ரேம்ஸ்க்கு, இதுதான் ரொம்ப முக்கியம். இப்போ நான் வந்து என்னெல்லாம் ஃப்ரேம் சென்ட் பண்ணியிருக்கேன்னா 0 1 2 3 அப்படின்னு 4 ஃப்ரேம் சென்ட் பண்ணியிருக்கேன். ரிசீவர் பதிலுக்கு எனக்கு என்ன அனுப்புவார்னா ACK4 அப்படின்னு சொல்லி அனுப்புவார். அதாவது ஐ எம் அக்னாலஜிங் திஸ் அண்ட் 4 பிகாஸ் ஐ வாண்ட் த 4th ஃப்ரேம் நவ். ஓகே, ஃப்ரேம் நம்பர் 4 எனக்கு அனுப்பு. 0 1 2 3 வந்துடுச்சு, ஐ அக்னாலஜ் தட், 4 அனுப்பு அப்படிங்கிறது தான் வந்து இங்கே அர்த்தம். ஓகே, திஸ் இஸ் த டயக்ராம். இதை பார்த்தீங்கனாலே உங்களுக்கு புரியும். இப்போ லெஃப்டில் வந்து சென்டர் இருக்காரு, சென்டரில் ஸ்லைடிங் விண்டோ இருக்குது. இங்கே டேட்டா வந்து நம்ம வச்சுருக்கோம் 0 1 2 3 4 5 6 7 8 அப்படின்னு சொல்லிட்டு வி ஹாவ் த டேட்டா. அண்ட்
இங்கே ரைட் சைடில் ரிசீவர் இருக்காங்க. ரிசீவர் டைம் வந்து ஒரு ஃப்ரேம் பஃபர் அப்படின்னு சொல்லிட்டு ஒன்று இருக்குது. ஸோ அந்த ஃப்ரேம் பஃபர் வேற, ரிசீவர் விண்டோ வேற. ஃப்ரேம் பஃபர்னா ஒரு நேரத்தில் எவ்வளோ இது அவங்களால பஃபரில் ஸ்டோர் பண்ணி வச்சுட்டு ப்ராசஸ் பண்ண முடியும் அப்படிங்கிறதுக்காக உள்ளது. ஸோ என்ன பண்ணுறோன்னா, இந்த விண்டோ சைஸ் வந்து இட் டசன்ட் மேட்டர், அது ஒரு ஆர்பிட்ரரி நம்பர் தான் வச்சுக்கோங்களேன். இந்த விண்டோ சைஸ் வந்து 7 இருக்குது. அதனால 0 1 2 3 4 5 ஆக்சுவலி நீங்கள் 6 7 கூட வச்சுக்கலாம். ஓகே, பட் இதில் இருக்கிற டேட்டாவை வந்து நம்ம சென்ட் பண்ண ஆரம்பிக்கிறோம். அண்ட் இந்த விண்டோ சைஸில் இருக்கிற 7 ஃப்ரேம்ஸ் தான் சென்ட் பண்ணணுமா அப்படியெல்லாம் கிடையாது. அதுவே ரேண்டமாக ஒரு நம்பரில் வந்து சென்ட் பண்ண போகுது. பட் விண்டோ சைஸ் மேக்ஸிமம் என்னவோ, ஓகே, விண்டோ சைஸ் 7 அப்படின்னா 7 ஃப்ரேம்ஸ் வரைக்கும் இதால் ஒரு நேரத்தில் மேக்ஸிமமாக அனுப்ப முடியும். ஓகேவா? ஆனால் அது எவ்வளோ அனுப்புதுங்கிறது இட் இஸ் அப் டு த ப்ரோட்டோகால். நம்ம டிசைட் பண்ண முடியாது. பட் இதால் மேக்ஸிமம் இவ்வளோ அனுப்ப முடியுங்கிறது தான் வந்து கண்டிஷன். ஓகே, பேண்ட்வித்தை பொறுத்து, அதர் ஃபேக்டர்ஸை பொறுத்து எவ்வளோ ஃப்ரேம் முடியுதோ அவ்வளோ சென்ட் பண்ண போகுது. ஸோ இப்போ இங்கே என்ன ஆகுது, 0லேருந்து 4 வரைக்கும் ஃப்ரேம்ஸ் வந்து சென்ட் ஆகுது. இங்கே வந்து அதெல்லாமே பஃபரில் ரோட் ஆகுது. ஓகே, இந்த ஃப்ரேம்ஸ் எல்லாமே வந்து இங்கே ரிசீவ் ஆகிடுச்சு ரிசீவரில். அதெல்லாம் பஃபரில் ஏறிடுச்சு. ஏறினதுக்கப்புறம் 0 1 2 3 4 வந்துடுச்சு. எனக்கு நெக்ஸ்ட் எக்ஸ்பெக்டட் ஃப்ரேம் வந்து 5 அப்படிங்கிறது தெரியுது. அப்போ என்ன பண்ணுது, இது அக்னாலஜ்மெண்ட் 5 அப்படின்னு சொல்லிட்டு அனுப்புது. ACK 5. ஓகே, இதை அனுப்பியாச்சு. இது வந்து குமுலேட்டிவ் அக்னாலஜ்மெண்ட். ஏன்னா இந்த 5 ஃப்ரேமும் எனக்கு வந்துடுச்சு. ஸோ 0 1 2 3 4 வந்து எனக்கு வந்துருச்சு, அடுத்து 5th அனுப்பு அப்படின்னு சொல்கிறதுனால குமுலேட்டிவ் அக்னாலஜ்மெண்ட். எல்லாத்துக்கும் சேர்த்து ஒரே அக்னாலஜ்மெண்ட் தான். ஸோ இப்போ இது ஃபுல்லாக முடிஞ்சிடுச்சு. அதுக்கப்புறம் நெக்ஸ்ட் சென்ட் பண்ண வேண்டியது இந்த 5. அந்த ஸ்லைடிங் விண்டோ அப்படியே இங்கே நவுண்டுடுச்சு பாருங்க. இங்கே 0லேருந்து 5 வரைக்கும் இருந்தது. பட் நம்ம சென்ட் பண்ணியிருக்கிறது வந்து 0லேருந்து 4 வரைக்கும் தான் நம்ம சென்ட் பண்ணியிருக்கோம். அதனால 5லேருந்து 10 வரைக்கும் அப்படின்னு சொல்லிட்டு அந்த விண்டோ அப்படியே நகண்டுடுச்சு. இப்போ அடுத்து 4 ஃப்ரேம்ஸ் 5 6 7 8 சென்ட் பண்ணுதுன்னா அந்த விண்டோ திரும்ப நகரும். அடுத்த தடவை வந்து 9 10 11 12 13 அப்படின்னு சொல்லிட்டு அந்த விண்டோ வந்து மூவ் ஆகிட்டே இருக்கும். அதனால தான் ஸ்லைடிங் விண்டோ. த விண்டோ இஸ் ஸ்லைடிங் ஆஸ் த டேட்டா இஸ் பீங் சென்ட். ஓகேவா? சரி, அக்னாலஜ்மெண்ட் 5னா 0லேருந்து 4 ஃப்ரேம்ஸ் வந்து வந்துருச்சு அண்ட் ரிசீவர் இஸ் நவ் எக்ஸ்பெக்டிங் ஃப்ரேம் 5. இட் டசன்ட் மீன் 5 இது எனக்கு வந்துருச்சு அப்படின்னு அர்த்தம் கிடையாது. ஓகே, இந்த பர்டிகுலர் கேஸில் 5 ஃப்ரேம் வந்திருக்கு. பட் நீங்கள் 7 ஃப்ரேம் அனுப்பலாம், 3 ஃப்ரேம் அனுப்பலாம், 4 ஃப்ரேம் அனுப்பலாம். ஓகே, ஸோ அடுத்து எந்த ஃப்ரேம் வேணுமோ அதுதான் வந்து அந்த நம்பர். சரி, இதுதான் வந்து ஸ்லைடிங் விண்டோ ப்ரோட்டோகால். இதில் இருக்கிற அட்வான்டேஜ் என்ன அப்படின்னா, நம்ம ஒரே நேரத்தில் மல்டிபிள் ஃப்ரேம்ஸ் நம்மளால் சென்ட் பண்ண முடியுது. ஓகேவா? சரி, ஸோ ஒரு சின்ன கம்பேரிசன் பிட்வீன் ஸ்டாப் அண்ட் வெயிட் அண்ட் ஸ்லைடிங் விண்டோ. ஸ்லைடிங் விண்டோவில் வந்து மல்டிபிள் ஃப்ரேம்ஸ் அனுப்ப முடியும் ஒரே நேரத்தில். பட் ஸ்டாப் அண்ட் வெயிட்டில் ஒரு நேரத்தில் ஒரு ஃப்ரேம் தான் அனுப்ப முடியும். இங்கே வந்து ஃப்ரேம்ஸை இன்னும் கண்டினியூஸாக இதால் அனுப்பிக்கிட்டே இருக்க முடியும். பட் இங்கே வந்து ஒரு ஃப்ரேம் அனுப்பிட்டு அது வெயிட் பண்ணும். அக்னாலஜ்மெண்ட் வந்ததுக்கப்புறம் தான் அது அடுத்த ஃப்ரேம் அனுப்ப முடியும். இங்கே வந்து அந்த மாதிரி வெயிட்டிங் டைம் வந்து இருக்குன்னு அவசியம் இல்லை. 1 அக்னாலஜ்மெண்ட் ஃபார் மல்டிபிள் ஃப்ரேம்ஸ். இங்கே வந்து 1 அக்னாலஜ்மெண்ட் பெர் ஃப்ரேம். ஸ்லைடிங் விண்டோவில் மல்டிபிள் ஃப்ரேம்ஸ்க்கு சேர்த்தாப்புல ஒரு அக்னாலஜ்மெண்ட் வந்தால் போதும். இங்கே ஒரு ஃப்ரேமுக்கும் ஒரு அக்னாலஜ்மெண்ட் வரணும். இதில் எஃபிஷியன்சி அதிகம், அதில் எஃபிஷியன்சி கம்மி. இதில் த்ரூபுட் அதிகம், அதில் த்ரூபுட் கம்மி. இது வந்து காம்ப்ளெக்ஸான இம்ப்ளிமெண்டேஷன். பிகாஸ் ஸ்லைடிங் விண்டோ இருக்குது, அங்கேயும் பஃபர் மெயின்டைன் ஆகுது, என்ன வருதுங்கிறத பார்த்துட்டு அதுக்கு அடுத்ததுக்கு அக்னாலஜ்மெண்ட் கொடுக்கணும். ஸோ இட்ஸ் a bit complicated. That is simple to implement. Okay. So the stop and wait and sliding window are important topics. I hope you understood this. இந்த டயக்ராம் ஞாபகம் வச்சுக்கோங்க. அப்புறம் இந்த ஸ்டாப் அண்ட் வெயிட்டுக்கு இருக்கிற டயக்ராம் ஞாபகம் வச்சுக்கோங்க. பிகி பேங்கிங் இருக்கிற டயக்ராம் ஞாபகம் வச்சுக்கோங்க. நீங்கள் வரைகிறது தான், இந்த மாதிரி கிராஃபிக்ஸ்லாம் தேவையில்லை, சும்மா நீங்கள் எழுதுகிற மாதிரி வரைஞ்சாலே போதும். இட் இஸ் மோர் தென் எனஃப். If you understand this concept, it will be easier for you to write your exam. So that is it. இதில் எதுவும் டவுட்ஸ் இருந்துச்சுன்னா கமெண்ட் பண்ணுங்கள். இந்த வீடியோவுக்கு லைக் பண்ண மறந்துடாதீங்க. If you can share this video with someone who would make use of this, ஷேர் பண்ணுங்கள். அண்ட் கமெண்ட்ஸ் ஆர் ரியலி மோட்டிவேட்டிங் டு மீ. நான் இது வரைக்கும் வந்த நிறைய வீடியோஸில் அந்த கமெண்ட்ஸ் ஆர் ரியலி மோட்டிவேட்டிங் மீ டு போஸ்ட் மோர் வீடியோஸ். ஸோ கீப் தட் கம்மிங். அண்ட் அந்த ஹைப் அப்படின்னு சொல்லிட்டு ஒன்று இருக்கும். If you can do that, that will also be great. Thanks so much for watching this video. வேறு எதுவும் டவுட்ஸ்லாம் கமெண்ட் பண்ணுங்கள். கூட மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். See you in the next video. Bye for now.